ஹாய் கைஸ், அன்னைக்கு இருட்டோட போனதுனால உங்களுக்கு சரியாக கவனிக்க முடியல, காமிக்க முடியல. இன்னைக்கு வந்து காமிக்கிறேன் அந்த கோயிலை, ஆஞ்சநேயர் கோயில். நீங்கள் வளையமானோட வந்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்குது. ஆலங்குடிக்கு ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி குமாரமங்கலம். எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய கோயில். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால கோவில் காமிக்கவே முடியல. இன்னைக்கு கொஞ்சம் முன்னேரத்தில் வரோம். ஆலங்குடி குரு கோயில், வளையமான் டு ஆலங்குடி குரு கோயில் இருக்கு. குரு கோயில் போவீங்க இல்லையா, அது போகிற வழியிலேயே இருக்குது. இந்த கோயிலையும் தரிசிச்சுட்டு போகலாம். இது யாரோ கர்நாடகத்துலேருந்து ஒரு ஆசிரமத்துலேருந்து வந்து வச்சுருக்காங்க. கோவில் நல்லாயிருக்கு. நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது, சூடம் ஏற்ற முடியாது, விளக்கு ஏற்ற முடியாது, எதுவுமே வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. ஒரு 200 ரூபாய் பணம் கொடுத்தோம்னா அதுக்குள்ளே ஒரு சாரீ ஒன்று 400 ரூபாய்க்கு உள்ள சாரீ கொடுப்பாங்க. 400 ரூபாய் ஒருத்தருக்கும். அந்த சாரீ கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் பாட்டில் கொடுப்பாங்க, அது அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அந்த எண்ணெய் பாட்டில் அவங்க வந்து பெரிய ஆஞ்சநேயர் எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 அடி இருக்கும் உயரம், 15 அடி இருக்கும். அதனால அவங்க அதை பராமரிப்புக்கு அந்த எண்ணெயை வச்சு பராமரிப்பு பண்ணி அந்த எண்ணெயை வச்சு அபிஷேகம் சனிக்கிழமையில செய்வாங்க. வீக்லி ஒன்ஸு தான். அதனால நம்ம எண்ணெயை வாங்கி வச்சுட்டு வந்துடணும். இந்த சாரீ நமக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. ஆனால் கோவில் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ராஜகோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இஷ்டப்பட்டவங்க அது டொனேஷன் கொடுக்கலாம், ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. போகிறவங்களுக்கு எல்லாருமே சாப்பாடு, அந்த கோவிலில் அந்த சாப்பிட்ற டைம் போயிட்டோம்னா சாப்பாடு, காஃபி, டீ இதெல்லாமே இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் ஆலங்குடிக்கு போகும்போது இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். கோவில் நல்ல கோயில். ஆஞ்சநேயர் ரொம்ப அருமையாக இருப்பார். அதுலேயே வந்து ஒரு ராமர் கோயில் இருக்குது. போயிடுச்சு அப்போ அந்த கோயில் வரல. ஆலங்குடிட்டு நம்ம போகும்போதே வரும் வழியிலேயே. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. பாதையெல்லாம் போகும் வழி எல்லாமே ரொம்ப பசுமையான ஒரு இது. எல்லாம் மரங்கள் பக்கமெல்லாம் பாருங்க, நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். காத்தோட்டமான ஏரியா. வரலாம் அந்த பக்கத்தில். ஆலங்குடி குரு கோயில் அவசியம் வரணும் எல்லாருமே. நம்ம அந்த கூட்டத்தில் அந்த குரு பயிற்சி டயத்தில் தான் வர்றோம். அப்போ கோயிலெலாம் தரிசிக்க முடியாது. சாதாரண டயத்துல வரலாம். குருவோட அருள் எப்பயும் கிடைக்கும். வந்தோம்னா கோயிலை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அந்த குரு பயிற்சி டயத்தில் வந்தோம்னா உள்ளே போகிறது கஷ்டம், வர்றது கஷ்டம், எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்பொழுது நம்ம சாமியை கூட தரிசனம் பண்ண முடியாது சரியா. எப்பயும் நம்ம போகிறதுக்குள்ளார இருட்டிட்டு தான் என்னமோ தெரியல. பார்ப்போம். நான் எடுத்து உங்களுக்கு போடுவோன்னு தான் இருக்கேன். போட்டால் நீங்கள் வரலாம். உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் அந்த இது. அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நல்ல கோவில் அது. வழியில் நல்ல ஒரு அருமையான பாலம். அதெல்லாம் தாண்டி இப்போ வரப்போகுது, கோயில் வரப்போகுது. ஹாய் கைஸ், ஆன்மீக சுற்றுலா ஒன்று போனீங்கன்னா இதெல்லாம் குரு கோயிலெலாம் அதில் வரும். நவகிரக சுற்றுலா போனீங்கன்னா, நவகிரக யாத்திரை போனீங்கன்னா வரும். வரும்பொழுதே இந்த ஆஞ்சநேயரை தரிசிட்டு போகலாம். இந்த கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. இந்த கோயில் கோபுரம் தெரியுதா? அதுதான் அந்த கோயில், ஆஞ்சநேயர் கோயில். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி சின்னதாக இருந்தது. இது தெரியுது பாருங்க, அந்த கோயில் தான். நல்லா இப்போ பெருசாகிட்டு பெரிய பெரிய கோயில்னா அகலப்படுத்திட்டாங்க. உள்ள நிறைய பார்ட்டிஷியன், ஒரு சாமிக்கும் ஆஞ்சநேயர் தான் மெயின். தெரியுது, நல்லா தெரியுது கோவில். பார்த்துங்க, நல்ல கோயில்.
சங்கடஹர மங்கள மாருதி கோயில். இங்கே வாசலில் வந்து இது கட்டிகிட்டு இருக்காங்க. வாசலில் வந்து ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. கோயில் போயிடுச்சு. அவசியம் வாங்க, வந்து ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு போகலாம். ஹை கைஸ், அடுத்ததான் ஆலங்குடி வருது. ஆனால் டைமிங் ஆயிட்டு. நீங்கள் வந்து ஆலங்குடியை நான் 2-3 தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆலங்குடி அந்த ஆர்ச்சை. அதனால் நீங்கள் அவசியம் இந்த கோவிலுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு போங்க. ஓகே கைஸ், பை.